கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறவர். ஆகவே அவர் நமக்கு மறைவாக எந்த ஒரு காரியத்தையும் வைக்கிறதே இல்லை. நன்மையான காரியத்தையும் நமக்கு சொல்லுவார், ஒருவேளை எச்சரிப்பான காரியத்தையும் நமக்கு சொல்லுவார், ஆலோசனையும் நமக்கு சொல்லுவார், கடிந்து கொள்ளவும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தகப்பனை தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு அவர் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தை என்னன்னா, எனக்கு அன்பான என் பிள்ளைகளே, நீங்க சோரம் போயிட்டீங்களே. ஒரு காலத்துல உண்மையாய் உத்தமமாய் என்னை பின்பற்றினீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த உண்மையில் இல்லை, அந்த உத்தமத்தில் இல்லை. உங்கள் உண்மையை விட்டு வழி விலகி விட்டீர்கள், சோரம் போய் விட்டீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை உத்தமமாய் பின்பற்றி அவரை நேசித்த ஜனங்கள் தங்கள் உத்தமத்தை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள் என்பதை பார்த்து தேவன் அவர்களை சற்று கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். எப்படி கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார்னா, எப்பா, நீ மற்ற ஜனங்களை போல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துகிட்டு இருக்காத. நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகி விட்டாய். என்னோடு கூட பயணித்த நீ, என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த நீ, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகி விட்டாய். இன்றைக்கு எனக்கும் உனக்கும் இடையிலே நல்ல உறவு இல்லை. உன் இருதயம் உத்தமமாய் என்னை பின்பற்றவில்லை. உன் இருதயம் எனக்கு பயப்படுகிற பயத்தில் இல்லை. இன்றைக்கு உன்னிடத்துல பரிசுத்தம் இல்லை. இன்றைக்கு உன்னிடத்துல கீழ்ப்படிதல் இல்லை. இன்றைக்கு நீ பண ஆசை உள்ளவனாக பரிதானத்துக்கு உன் கையை நீட்டுகிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு உலக பிரகாரமான அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நம்ம ஆதங்கப்படுறோமே, தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிறவர்களாக மாறிவிட்டார்களே. ஐயா, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு காலத்துல என்ன நோக்கத்துக்காக கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவமனைகள், சில ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது, அனாதை ஆசிரமங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, கர்த்தரை நம்புகிற ஏழை தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கணும். இலவச மருத்துவம் கொடுக்கணும், இலவச கல்வி கொடுக்கணும், இலவசமாய் ஒருவேளை கைவிடப்பட்ட முதியோர்களை, தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை பராமரிக்கணும், அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லணுங்கிறதுக்கு தான் பல ஸ்தாபனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா அதற்கு அவர்கள் நன்கொடைகள் வாங்குறாங்க. பணக்காரர்களிடத்திலிருந்தோ மற்ற வெளிநாடுகள்ல இருந்தோ நன்கொடைகளை வாங்கி பராமரிக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கல்வி ஸ்தாபனங்களும் பண ஆசை உள்ளதாய் மாறிவிட்டு, மருத்துவமனைகளும் பண ஆசை உள்ளதாய் மாறிவிட்டு, இந்த இலவச சிகிச்சை, இலவச கல்விங்கிறதே இல்லாம போய் எல்லாம் பண ஆசையா மாறிட்டு பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ பரிதானத்துக்கு கை நீட்டுகிறாயே, நீ சந்தோஷப்படாத, நீ களி கூறாத, உன் உண்மையிலிருந்து உத்தமத்திலிருந்து நீ தவறிவிட்டாய், மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க எந்த பகுதியில நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எந்த பகுதியில உண்மையை விட்டு விலகி விட்டீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்க. எந்த பகுதியில கர்த்தரை விட்டு நீங்கள் சோரம் போய் இருக்கிறீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்க. அப்பொழுது நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கர்த்தர் உங்களிடத்துல மீண்டும் பிரியமாயிருப்பார். நாம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் நீர் தருகிற கிருபையுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை அறிவிக்கப்பட்ட உமது பிள்ளைகள் சோரம் போய் கிடக்கிறார்களே ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களை திருப்பி கொண்டு வருவீராக. அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆமென். உமது பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடி உமது கிருபை தாங்கட்டும். எப்சிபா
உனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ சகாயம், நீ உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வா என்று சொல். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நினைத்தருள். உங்க நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.